ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த சீரடி சாயப்பா உன் வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உன்னை நோக்கி கொண்டு வந்து தர வந்திருக்கேன். நீ எப்போதும் உன் வாழ்க்கையில நல்லதே நடக்கணும்னு ஆசைப்படுற. ஆனா நல்லது ஏதாவது நடந்துட்டா உடனே அதை ஆனந்தமாக அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்கிறாய் அல்லவா? நீ சந்தோஷத்தை மற்றவங்க கிட்ட சொல்லும்போது அவங்க மனசுல உன் மீது பொறாமையும் கண் திருஷ்டியும் தீய எண்ணங்களும் வருவதை உனக்கு அறிய மாட்டாய் என் செல்லமே. நீ நல்ல எண்ணத்தோட நல்லதையே செஞ்சாலும் அவர்கள் கெட்டெண்ணம் பிடிச்சவங்களா இருக்கும்போது அவர்களிடம் நீ சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளும்போது அது உன் வாழ்க்கையை பாதிக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. யார் மனசுல எப்போது என்ன யோசிப்பார்கள் என்பது உனக்கு தெரியாதல்லவா? அதனால தான் எப்போதும் உன் வாழ்க்கையில் நடக்கிறது நடக்காதது அனைத்தையும் என்னிடம் வேணும்னா சொல்லு, வேறு எந்த மனிதரிடமும் எதையும் பகிர்ந்து கொள்ள வேணாம்னு சொல்ல வந்திருக்கேன். இந்த சீரடி சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ இந்த மனிதர்கள் செய்யும் தவறுகளையும் தீங்கையும் பெரிதாக யோசிக்க கூட அவசியம் இல்லை என் செல்லமே. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் இழப்புகளும் ஏமாற்றங்களும் வரத்தான் செய்யும். ஆனால் நீ சந்தித்த இழப்புகளை மாற்றி உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு புது அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும்படி செய்வேன். நீ இழந்த அனைத்தையும் மீட்டெடுத்து உன் கைகளில் சேர்க்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. நீ கடந்து வந்த ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கான நல்லது நடந்திருக்குன்றதை நீ புரிஞ்சுக்கோ. எத்தனையோ விஷயங்கள் உனக்கு துன்பமாகவும் துயரமாகவும் இருந்தாலும் அத்தனை விஷயங்களின் முடிவும் உனக்கு நல்லதாகவே அமையும்படி நான் பல விஷயங்களை உன் கண்களுக்கு தெரியாமலே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குள்ளேயும் நிறைய திறமைகள் இருக்குது. ஆனால் அவங்க அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாமல் தான் தோற்று போன தோல்விகரமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உன் வாழ்க்கையில் உன்னுடைய திறமைகளை நீ சரியான இடத்துல பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உன்னால் வெற்றியை பெற முடியும் என் செல்லமே. இப்போது உன் வாழ்க்கையில் நீ பெற்றது எல்லாமே நான் உனக்கு கொடுத்த பரிசுன்றதை புரிஞ்சுக்கோ. நீ நான் உனக்கு கொடுத்ததையெல்லாம் மகிழ்வாக ஏற்றுக்கொண்டு அதை உனக்கான வாய்ப்புகளாக பயன்படுத்தி வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. பல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது இதெல்லாம் நம்மளால் முடியாதுன்னு உனக்கு தோணலாம். ஆனால் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நீ அனைத்தையும் செய்யும்போது கண்டிப்பாக உன்னால் வெற்றி பெற முடியும். வாழ்க்கையில் எல்லாமே எப்போதும் சுலபமாகவும் சிறப்பாகவும் எளிதாகவும் அமையும்னு நினைக்காதே. சில விஷயங்கள் கஷ்டமானதாகவும் கவலைக்குரியதாகவும் பிரச்சனைக்குரியதாகவுமே இருந்தாலும் கூட இந்த சாயப்பா அதை உனக்கு மகிழ்ச்சியாக மாற்றி கொடுப்பேன்னு நம்பு. நீ மகிழ்ச்சியை அனுபவிக்கும்படியும் சந்தோஷம் உனக்கு நிலையாக நிரந்தரமாக நிம்மதியாக கிடைக்கும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். இத்தனை நாட்கள் நீ காத்திருந்ததையும் கஷ்டப்பட்டதையும் பார்த்த நான் இப்போது உனக்கான பரிசை மிக பெருசாக பொக்கிஷமாக உன் கைகளில் சேர்க்க போகிறேன். உடலில் ஏதாவது அடிபட்டா கூட யாராவது 4 அடி அடிச்சிட்டா கூட அதை தாங்கிக்க முடியும். ஆனால் யாராவது ஒரு வார்த்தை உன் மனசை குத்தி காயப்படுத்தி பேசிட்டாங்கன்னா அந்த வலியை உன்னால் வாழ்க்கை முழுவதும் மறக்க முடியாதுன்னு எனக்கு தெரியுமென் செல்லமே. இது உனக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே இது விஷயம்தான். நீ எப்போதும் யாரையும் கடுமையாக பேசாதே. ஒவ்வொருத்தருடைய சந்தர்ப்ப சூழ்நிலையும் வேற மாதிரி இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நிலைமையில நீ இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பான்னு யோசிச்சு பேசு. ஏன்னா அவசரப்பட்டு யார் மனதையாவது நீ காயப்படுத்தும்படி பேசிட்டு அப்புறம் எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அவர்கள் மனதில் இருக்கும் காயங்கள் மறந்து போகாதல்லவா? அதனால தான் அவசரப்பட்டு பேசாம பின்விளைவுகளை பற்றி யோசிக்காம பேசாம எல்லாத்தையும் யோசித்து செயல்படுன்னு சொல்கிறேன். எப்போதும் உனக்கான விஷயங்களில் தீர்க்கமான முடிவெடுத்து காரியத்தில் இருங்கு. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த சாயப்பா செய்வேன் என் செல்லமே. அடுத்தவர்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்துவனும் உன்னை நம்பி ஆளுக்கு உனக்கு துரோகம் செஞ்சவனும் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் தண்டனையை அனுபவிப்பாங்க. நீ எப்போதும் எல்லாருக்கும் நன்மையை செஞ்சினா உனக்கு அதை இரட்டிப்பாக நான் கொண்டு வந்து கொடுப்பேன். இப்போதே நான் சொல்லக்கூடிய மனிதர்களையெல்லாம் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சிட்டினா
அப்புறம் உன் வாழ்க்கையில உண்மையான பேரதிர்ஷ்டம் நிரந்தரமானதாக உன் கைகளில் வந்து தங்கும் என் செல்லமே. அதாவது உன்னுடைய உண்மையான மதிப்பு தெரியாம உன்னை அலட்சியப்படுத்தி பேசுபவர்களையும், உன்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு பழகிக்கிட்டு உனக்கு பின்னால உன்னை பத்தி தப்பாக புறம் பேசுபவர்களையும் பழி போடுபவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சிடு. அதே போல தேவைக்கு மட்டுமே தேடி வந்து உன்னிடம் பேசி பயன்படுத்தி கொள்பவர்களையும், பொது இடத்துல மற்றவங்க முன்னால உன்னை தாழ்த்தி கேலி பண்ணி பேசுபவர்களையும், எப்போதுமே உன்னை ஏமாற்றி கொண்டிருப்பவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சிட்டாலே கண்டிப்பா உன்னால இந்த உலக வாழ்க்கையில ஜெயிச்சு நிற்க முடியும். இந்த உலகில் எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு உறவும் உனக்கு நிரந்தர சொந்தமில்லை. உனது சொந்த பந்தங்களும் நீ சேர்த்து வைத்த செல்வங்கள் அனைத்தும் நீ வாழும் வரை மட்டுமே உன்னோடு சேர்ந்து வரும். உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாரிடமும் அன்போடும் நன்றியோடும் கருணையோடும் நடந்து கொள். நீ இந்த உலகத்தை விட்டு மறைந்தாலும் நீ செய்த செயல்களால எல்லார் மனதிலும் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்பதை நீ ஞாபகம் வச்சுக்கொள்வேன் செல்லமே. இந்த சாயப்பாவின் வார்த்தைகள் மீது நம்பிக்கையே. என்னடா நான் வாழ்க்கையை மறைந்துருவேன்லாம் சொல்கிறேனேன்னு யோசிக்காத. எல்லா மனிதர்களுக்கும் பிறப்பு எப்படி உருவானதோ அதே போல இறப்பும் கண்டிப்பாக இருக்கதானே செய்யும். அதனால தான் சொன்னேன், நீ எப்போதும் எதுக்காகவும் சோர்ந்து போகாமல் ஓடிக்கிட்டே இரு. வாழ்க்கையில் உன் இலக்கை நிர்மாணித்து விட்டு உன்னுடைய இலக்கை அடைவதற்காக நீ ஓடும்போது நான் கண்டிப்பாக உனக்கான வெற்றியை கொடுத்தே தீருவேன். சில விஷயங்களை நான் காலம் தாழ்த்தி கொடுத்தாலும் கூட காலத்தால் அழிக்க முடியாததாக உறுதியாக மிக பெரியதாக கொடுப்பேன் என் செல்லமே. இந்த சமூகத்தில் உள்ள சில மனிதர்கள் உன்னை தூக்கி எறிஞ்சு பேசினாலும் நிராகரிச்சாலும் ஒதுக்கி வச்சாலும் அதை கண்டு மனம் உடைஞ்சு போகாதே. எல்லாரையும் விட நீ உயர்ந்த இடத்துக்கு கண்டிப்பாக போக முடியும். நான் உன்னை நல்ல நிலைமையில வாழ வைக்க தான் போகிறேன். இப்போது உன்னை கஷ்டப்படுத்தும் எல்லா சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஆடம்பரமாக வாழ்ந்து அனாவசியமாக செலவு செஞ்சு ரொம்ப பெருமையாக வாழ்ந்தவர்கள் ஒன்றும் இல்லாமல் போய் கஷ்டப்பட்டவங்களாகவும் இருக்காங்க. ஒன்றுமே இல்லாமல் வாழ்ந்து ஒண்டிக்கல்ல ஒரு வீடும் இல்லாமல், உடுத்துறதுக்கு நல்ல உடையும் இல்லாமல், சந்தோஷமாக சாப்பிட்றதுக்கான உணவும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க கூட வாழ்க்கையில் உயர்ந்து கோடி கோடியாக சொத்து சேர்த்து சம்பாதிச்சவங்களாகவும் இந்த உலகத்தில் இருக்காங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக சூழ்நிலைகள் மாறும், வாழ்க்கை மாறும். உனக்கான மாற்றத்தை இந்த சாயப்பா உருவாக்கி கொடுக்க தான் போகிறேன். நீ எப்போதும் அவர்களிடம் இல்லாதது உன்னிடம் என்ன இருக்குதுன்னு தான் பார்க்கணுமே தவிர உன்னிடம் இல்லாதது அவங்க கிட்ட இருக்கேன்னு அடுத்தவர்களை ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் பார்க்காதே. அதுக்கு பதிலாக யாருக்கிட்ட இல்லாத திறமை உன்கிட்ட இருக்கு, உன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோட உன் செயல்களை நீ சிறப்பாக செய்ய பழகு. இந்த சாயப்பா உன் கூட இருக்கும்போது கண்டிப்பாக நீ தொற்று போக மாட்டாய் என் செல்லமே. உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது, உன் வாழ்க்கையில் வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதும் யாரையும் குறைத்து மதிப்பிட்டு அலட்சியம் செய்யாதே. ஏன்னா நீ அலட்சியமாக அற்பமாக நினச்ச மனிதர்கள் நாளைக்கே கூட அற்புதமான வாழ்க்கையை வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். அதற்காக தான் எல்லோருடும் எப்போதும் மரியாதையாக பணிவாக நடந்துக்கோன்னு சொல்கிறேன்.